நல்ல வேலை பண்ற மாதா. சரியான பசி. சிக்கன் அக்கா நூடுல்ஸ். ஏய், நான் கட் பண்ணிட்டு இருக்கேன், இரு. ஏய், என்ன பண்ற? பாத்து தேங்காய் துருவுறது இருக்கு. இப்போ ஓகேயா? என்ன ஹர்பஜன் சிங் மாதிரியே இருக்க? நூடுல்ஸோட தண்ணி கொதிச்சிருச்சு. Do you really care? சரி, ஆஃப் பண்ணிட்டு வா. இல்ல பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டு வா. ஹலோ, என்னோட பேர் அப்பர்ணா ரவி. ஐ ஆம் 24 years of age. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். மூவிஸ், எதனால மூவிஸ்னா இட்ஸ் ஜஸ்ட் ஆல்வேஸ் பீன் மை பேஷன். இந்த ஆடிஷனுக்கு வந்தது என்னோட ஃப்ரெண்ட் சமீரா ரெஃபர் பண்ணி தான். அண்ட் ஃபார் மீ, ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இஸ் ஒர்க் இஸ் யர் பேஷன். அண்ட் இஃப் யூ ஆர் வெரி பேஷனேட் அபவுட் யுவர் ஒர்க், யூ டோன்ட் ஹாவ் டு ஒர்க் எனி டே இன் யுவர் லைஃப். தேங்க்யூ. அதேதான் மேட்ரு என்னன்னா, நீ சொல்லு. இல்ல நீயே சொல்லு. இல்ல பரவாயில்ல, நீயே சொல்லு. இல்ல நீயே சொல்லு. சொல்லு. அம்மா அப்பர்ணா ரவி, எங்க டைரக்டர் சார் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா எதிர்பார்க்குற ஒரு ஃபிலிம் மேக்கர். இந்த மாதிரி வளவள கொலகொலான்னு பேசினா அவருக்கு பிடிக்காது. நீ ஒரு ஆடிஷனுக்கு வந்திருக்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கெல்லாம் போகணும்ல. சொல்ல வர விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க சமீராவுடைய ஃப்ரெண்டுங்கிறதால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா எப்பவோ அனுப்பிச்சிருப்போம். ஓகே. Do you need some water? இல்ல, ஐம் ஓகே. என்னோட பேர் அப்பர்ணா ரவி. ஐ ஆம் 24 years of age. நான் ஒரு இன்ஜினியரிங் ட்ராப் அவுட். நான் இங்கே இதே ஊரில் பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் சமீரா என்னோடய ரூம்மேட்டாக இருந்தால் இப்போ பெரிய ஸ்டாராக இருக்கா. 10th வரைக்கும் நான் ஸ்கூலில் நிறைய ட்ராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சமீரா அளவுக்கு இல்லைனாலும் எனக்கும் கொஞ்சம் திறமையும் அழகும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ நோ இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்குன்னு ஒரு இடத்த அமைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மோர் தென் தட், ஐ டிசர்வ் அ பெட்டர் லைஃப். ஸோ தேங்க்யூ. அண்ணா கிளம்பலாண்ணா. ஹலோ. சமி. ஹலோ அப்போ, நீ எங்க இருக்க? நான் ஆடிஷன் முடிச்சு இப்போ தான் கிளம்புனேன். நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நீ என்னோட ஃபிளாட்க்கு வந்துரு. அங்க என்னோட ஃப்ரெண்ட் தர்ஷனா இருக்கா. ஓகே. நான் உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன gift? அப்பு. யா. தர்ஷனா. ஹாய். ஹாய். கம் கம். நீங்க தான் சமீராவோட புது பார்ட்னரா? ஆமா. நான் சமீராவோட பழைய பார்ட்னர். ஓகே. Do you want some cake? Okay. தர்ஷன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு கவுன்சிலரா இருக்கேன். முனிசிபாலிட்டி? இல்ல, லைக் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர். Sorry. What about you? I'm an actor. Struggling, but an actor. இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எல்லாருமே புதுமுகங்கள் தானே. Yeah. Little bit fine. சமீராக்கு ஏதாவது பிரச்சனைன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காளா? Or I don't know, she's been saying she's depressed, she's low. எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. எனக்கும் அப்படி தோணல. வந்துட்டு இருக்கா.
அது ஒரு சின்ன ஆட் ஷைஜு. எதுக்கு நம்ம அதெல்லாம் சின்னதா பண்ணணும்? இருந்தாலும் பேமெண்ட் கிடைக்கும்ல. அம்மா, அதெல்லாம் என்னால முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. ஹாய். ஹலோ. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து? என்னம்மா? ஃபைனலி ரொம்ப நாள் கழிச்சு. ராபின், அந்த கவுன் கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களா? ஷைஜு, ஆ நீ ஒரு ஆட் சொன்னல, அதே இவ செய்வா. காசல்கோட்ல ஒரு ஆட் இருக்கு, சின்ன ஆட் தான், அதை நீ பண்ணு. ம். ஒரு 50 ரூபாய் வாங்கி கொடுங்க. 50 ரூபாலாம் அதெல்லாம் முடியும். பெங்களூர் மாடல்னு சொல்லுங்க. பார்க்கலாம். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட ஆர்டர் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸ்விக்கில பண்ணிடுறேன். ஓகே ஓகே. கம், ஐ ஷோ யூ சம்திங். இது என்ன? இரு, நான் சொல்றேன். ஓபன் பண்ணு. ஓப்பன் பண்ணிட்டா? மேடம் நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ராபின். பாய். இது உனக்கு தான். நான் நேற்று அவார்ட்ஸ்க்கு போட்டது. யூ கேன் வேர் இட். இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன். எல்லாருக்கும் ஃபலூடா ஓகே தானே? ஃபலூடா போதும். எனக்கு லெமன் ஜூஸ் போதும். ஐயோ, லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஃபலூடா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபலூடா சொல்லிடுவா? ஃபலூடா சொல்லு. ஓகே. ஹலோ சார், 3 ஃபலூடா பார்சல் பண்ணுங்க. ஓகே. ஒன்றும் ஆகலைல்ல? ஓப்பன் பண்ண. ஏ ஹவுஸ் திஸ்? சோ பிரிட்டி. Nice. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நேரமா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். காலை கட் பண்ணி விட்டுட்டே இருக்க. என்னடி இது? வர வர உன் போக்கே சரியில்லை. அம்மா, இப்ப நீ எங்க இருக்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அம்மா, நான் என் ஃப்ரெண்ட் சமீரா ஃப்ளாட்ல இருக்கேன். அங்க இருந்தா போன் எடுக்க மாட்டியா? கல்யாணத்துக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. என் அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு தான் வரல. இது ரொம்ப முக்கியமான கல்யாணம். நீ வந்தே ஆகணும். எல்லாரும் பேசுற அளவுக்கு வச்சிடாதேனே. அம்மா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்ளோ பேசுறீங்க? நீ உடனடியா புறப்பட்டு வா. இப்பவே நேரமாச்சு. ஃபங்க்ஷனுக்கு போகணும். சீக்கிரமா வந்து ரெடி ஆயிடு. நான் வரேன். 15 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. இங்க இருந்து வரணும்ல. அப்ப இப்பவே கிளம்பு. எந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனாலும் கடைசியில கழி ஊத்துற நேரத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. 4 சொந்தக்காரங்களை நான் பார்த்தோம் பேசணுங்கிறதுக்கு வழியே இல்ல இந்த வீட்ல. இல்ல எனக்கு பூல வேணாம். உனக்கு தாண்டி வாங்கினேன். ரிசப்ஷன் எனக்கு இல்ல. பாருடி, உனக்கு தாண்டி வாங்கி வந்தேன். வெச்சிட்டு போடி. சொன்னா நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன்ல. இவள என்ன பண்றதுன்னே தெரியல. என் பையன் அருண் லா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அப்படியா? இவ என் பொண்ணு பிடெக் முடிச்சிட்டு இப்போ எம்டெக் பண்ணிட்டு இருக்கா. என்ன பிரச்சனைங்க? 5-3 போடுவாங்களா இல்ல 7-3 போடுவாங்களா? 7 போடலாமே. இல்ல நம்ம ஊர்ல 5-3 தான் இல்ல, போடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் 7-3 தான் போடுவாங்க. இல்ல சாதாரண விசேஷம்னா 5-3 போடுறது தெரியும். எங்க அம்மா சொல்லிருக்காங்க. இங்க இந்த இடத்துல கற்பூரம் வச்சீங்கன்னா அது உடனே எரியும். இங்க பாருங்க வாசு, பொறுமை இல்லாதவங்க விளக்கு ஏத்த வேண்டாம். 7 சொல்ல அம்பலத்துல இடுபடாதுன்னு சொல்லுவாங்க. நீ எதுவும் பேசாத, வந்தோமா கலந்துட்டோமா சரி, எனக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியும். தள்ளுங்க, ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். வந்த வேலையை பார்க்குறோம். நீ ஏன் இந்த மாதிரி போஸ்ட்லாம் ஷேர் பண்ற? கிஸ் ஆஃப் லவ். அதில் என்ன தப்பு இருக்கு? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே பண்ணேன், பொண்ணுங்களுக்கு ஒன்றும் பண்ணலையே. ஓ, அப்படி வேற உனக்கு ஐடியா இருக்கா? ஏய், அவங்க எம்சி வரலடி. அதுக்கு நீ தான் எம்சி பண்ணுவல்ல, எனக்காக பண்ணுடி. வா. அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. டேய், அம்மாவோட மானத்தை காப்பாத்துடா ப்ளீஸ். அப்பு வாடா, அம்மாவை இன்சல்ட் பண்ணாதடா ப்ளீஸ். மைக். ஹலோ மேம். இந்தாங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. அப்பு, ம். இங்கிலீஷ்ல பேசு சரியா? ஹாய். ஹலோ. ரொம்ப க்ளோஸா இருக்கிற 2 ஃபேமிலிஸ், ரொம்ப க்ளோஸா இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் அதை விட க்ளோஸா இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் தான் இங்க இருக்கோம். அண்ட் ஸோ ஐ திங்க் இந்த இங்கிலீஷும் நம்ம ஆட்டிடியூடான ஸ்பீச்சும் இங்க தேவையில்லைன்னு. நம்ம ஃபேமிலி மட்டும்தானே இங்க இருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நாம இப்போ ஸ்டார்ஸ் ஆஃப் த ஈவினிங்கை வெல்கம் பண்ணிடலாம். சுஷின் அண்ணா, ஆனா நியூவஸ்ட் அடிஷன் டு த ஃபேமிலி உத்ரா. ப்ளீஸ். பயந்துட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நாங்க கசின்ஸ்லாம் இப்படி ஒண்ணா இருந்தது இதுக்கு முன்னாடி சூவோட கல்யாணத்துக்கு தான். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான மாமா ஹரி மாமா அண்ட் மாயா ஆண்டி. நல்ல பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. இவங்க தான் சுஷின் அண்ணாவோட பேரண்ட்ஸ். சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சாப்பிடலாம். ஃபுட் கவுண்டர் ஓப்பனா தான் இருக்கு. முத்தம் கொடுங்க, முத்தம் கொடுங்க. இது உத்ராவோட பேரண்ட்ஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனில்.
உங்களுக்கு இவ யாருன்னு தெரியுதாம்மா? எனக்கு தெரியலையே. நம்ம ரவியோட பொண்ணு. ரவி வந்திருக்கானம்மா? சரியா போச்சு. நம்ம ரவி செத்து 15 வருஷம் ஆச்சுமா. ஓ. இங்க பாரு, நான் கிளம்புறேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் அம்மாவையும் கூட்டிட்டு போறேன். ஏய், நீ எதுக்கு அம்மா கூட்டிட்டு போற? வேலை இருக்குல, நீ அத பாரு. நான் அம்மாவை கூட்டிட்டு ஏன்டா? போறேன். பை. ஏய், அம்மா கூட்டிட்டு போக. I would like to thank all of you who came on behalf of Sushin and Uttara. Thank you. மேடம், வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சாலடும் தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை, எல்லாம் தீந்து போயிடுச்சு மேடம். How many kumfuns will I get with one piece of Alfam chicken? மேடம் 1 piece of kubus for 1 piece of chicken. ஓ அப்படியா? அப்போ இன்னும் 3 பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். பார்சலா மேடம்? Kubus, 3 kubus and extra sauces Alfam, மேடம். yeah. ஓகே மேடம். ஹலோ. ஹலோ அப்பு, நான் மாத்து பேசுகிறேன். நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன். உன்னை வந்து பார்க்கலாமா ப்ளீஸ்? ஆனால் நான் வந்தால் என்னை அடிக்கக்கூடாது. நான் ஏன் அடிக்க போறேன்? நான் உன்னை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பு, என்ன மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். திடீர்னு வந்திருக்க? என்ன வேலையா வந்திருக்க? வேலையெல்லாம் இல்லை, சும்மா தான் வந்தேன். 2-3 நாளில் துபாய்க்கு போக போகிறேன். அப்புறம் பழைய ஃப்ராட் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கியா? என்ன அப்போ நீ ஊரில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்கன்னா நீயும் அந்த மாதிரி நினைக்கிறியே. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். நான் ஒன்று ஏமாத்தலை, சந்தர்ப்ப சூழ்நிலை தான். ரொம்ப ட்ரை பண்ணது மாத்தா. நாம் இப்போ ஒன்றா நடக்கிறதே மனசளவில் நாம் ரொம்ப தொலைவாக போயிட்டோங்கிற கான்ஃபிடென்ஸில் தான். ஹே, நீ ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணிட்டியா? இல்லை. ஏன் இப்போ எப்படி இருக்கு? மறுபடியும் சரி, நான் சொல்கிறேன். முடியாது. வசந்த் நகர் இங்கே தான் உன் வீடா? ஓகே மாதா, அடிக்கடி கால் பண்ணு. என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல, அவ்வளோதான். ஏன் அடிச்சால் இறந்துட்டாரா என்ன? ஆ, மறக்கிற மாதிரி சம்பவமா அது? அப்போ 2 பெக்கு போடுறியா? நானே கேட்கணும்னு இருந்தேன். எங்க வச்சேன்? அப்பா எழுந்திருச்சிட்டியா? இல்லை, இங்கே வேணாண்டா. நீ சரக்கு அடிச்சின்னா ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைப்ப. ஒன்று பண்ணுவோம், நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போவோம். இதை அங்கே போய் வச்சுப்போ. என்ன சொல்கிற? ஓகேவா? ஓகே. அவளை பார்த்துருக்கீங்களா? ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ பேர் என்ன? அப்பு. அபர்ணா. அபர்ணா.
அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவளோட ஃப்ரெண்டோட அட்மிஷனுக்காக 50,000 ரூபாய் வாங்கியிருந்தேன். சொன்ன தேதிக்குள்ளே அதை திருப்பி கொடுக்க முடியல. ஓ, அதை அவள் பெரிய சீனாக க்ரியேட் பண்ணிட்டா. அவன் இல்லை, காசு விஷயத்தில் எந்த பொண்ணுங்களும் கராராக தான் இருக்கும். இல்லை, நான் அவளை ஏமாற்றணுங்கிறதுக்காக அப்படி பண்ணல. அதாவது என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டான். ஆனால் நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனே, அவள் அக்கௌண்ட்டில் போட்டேன். அதுக்குள்ளே பெரிய சீனை க்ரியேட் பண்ணி தலை, பணத்தை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு தலை. அந்த பணத்தை மாற்றி கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் துபாயில் போய் செட்டில் ஆகிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் தலை. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் சொல்லுவீங்களே. நீயே பார்த்தல, பொண்டாட்டி புள்ளன்னு எவ்வளவு சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு. இப்படி இடையில வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா. பணத்தை மட்டும் எப்படியாவது மாற்றி கொடுங்க தலை. தலை, தலை, நான் வேணா ஒரு முத்தம் கொடுக்கவா? ஓவரா ஏறிடுச்சோ? அந்த பணத்தை மாற்ற எப்படியாவது வழியை கண்டுபிடிச்சு கொடுங்க தலை. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்க. அப்படி இல்லை. ஹலோ. ஷைஜு சொல்லுங்க. மேடம், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? நம்ம அன்னைக்கு பண்ண படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விபின் கால் பண்ணியிருந்தாரு. அது ஒரு சாங்கில் உங்களோட நேவர் லைட்டாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஷைஜு? ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசணும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டோம் மேடம். ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறான் அப்படி தெரியுதுன்னு. அவருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும். இப்போ என்ன பண்ண முடியும்? அதோட எடிட் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா நம்ம பேசலாம் மேடம். ஓகே, எடிட் எங்கே நடக்குதா? டிவி ஸ்டுடியோவில் மேடம். ஓகே, நான் வரேன். ஜீனு உள்ள இருக்காரு. சமீரா. ஜீனு, ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட பெஹலா பியார்ன்ற சாங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுல நேவல் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும்னு ஒரு டவுட் இருக்கு. அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம். பெகலா, அது வந்து அது நம்ம ஷூட் பண்ண சாங் தானே? அது எப்படி நமக்கு தெரியாம அதெல்லாம் வந்திருக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, அதுல எங்கேயும் இருக்க. வீடியோவை செக் பண்ணாதான் தெரியும். ஒரு தடவை பார்க்கணுமே. அது வந்து நம்ம ஒன்னா ஷூட் பண்ண சாங் தானே? அதுல யார் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா? குழப்பமா இருக்கு. அது என்னன்னா சார், போன படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் தெரிஞ்சது. அதுக்கே சார் ரொம்ப பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டுட்டாரு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி ஆச்சுன்னா கொண்டுடுவேன்னு சொன்னார். அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. நான் நிறைய வாட்டி பார்த்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன சீன் நான் பார்க்கல. இல்ல ஜீனு, அதை பார்க்காத வரைக்கும் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ், ஒரு தடவை பார்க்குறோமே. என்னாச்சு? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண. ப்ளே 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 பண்ண. இதெல்லாம் எக்ஸ்போஸ்ன்னு சொன்னீங்கன்னா உண்மையான எக்ஸ்போஸா என்னன்னு சொல்றது சமீரா? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஒரு மேக்கரோடைய ஃப்ரீடமை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்களே ஒரு டெக்னீஷியனாக இருந்துட்டு இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்களே. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ரீன் மேட்டெல்லாம் போட்டு ஷூட் பண்ணோம். விஎஃப்எக்ஸும் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு வாட்டி வந்து ஒன்றா கட் பண்ண சொன்னால் என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் அந்த ஷாட்டில் எவ்வளோ ஃபீல் இருக்குன்னு பாருங்க. அந்த ஷேன் உங்களை அழகாக திருப்பும் போது நீங்களும் அழகாக டேர்ன் ஆகுறீங்க. அப்படியே நீங்கள் ஸ்லோ மோஷனில் திரும்பும்போது அவர் உங்களுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குற அந்த ஃபீல் இருக்கே, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்க. அந்த ப்ரொடியூசர் ரெயின் சாங் வேணும்னு அடம் பிடிச்சாரு. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் என்னை முறைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சால் நல்லாயிருக்கும். என்னால் இதை கட் பண்ண முடியாது. என் படத்தை நானே கெடுக்க விரும்பல. நான் கட் பண்ண மாட்டேன். 24 ஆக்க முடியுமா? ஸ்லோ மோஷன் மாற்றணும். 24 ஆக்குனா மூடு போயிடும். மூடு போய்டும் சமீரா. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? என்னால் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல என்ன கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல கல்ஃபில் இருக்கிறவரை அவரை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி இந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்க முடியும்? மலையாளம், தெலுங்கு, கன்னடாலலாம் நடிக்க வேண்டாமா? ஜீனு, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஒன்று இதை கட் பண்ணணும், இல்லைனா ஸ்லோ மோஷனை மாற்றணும். மூடு போயிடும் மச்சான். மூடு போட்டு எல்லாம் நாசமாக போட்டோம். அம்மா வரலையாம்மா?
அம்மா வெளியில இருக்காங்க. சரி நீங்க இங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். ஹாய். ஹலோ. ஹாய். அப்பர்ணா. நான் உங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஓ தேங்க்யூ. ஆல்ரெடி நீங்கள் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்கீங்கல்ல, அப்புறமும் நீங்கள் ஆடிஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கா? அது இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தானே, அதான் இந்த ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். ஓகே. பேர் என்ன? ரக்ஷனா. ஆஹா. உங்கள் பேர்? நானும் அப்பர்ணா. ஆஹா. மூவிஸ் தவிர வேற என்னெல்லாம் பண்ணுறீங்க? நான் ஆர்கிடெக்சர் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக ஓ இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பேஜ் முடிச்சிட்டேன். டிராமா அண்ட் தியேட்டர்ல இருந்தேன். ஓ, அப்புறம் okay. 8 இயர்ஸ் அங்கேயே ஒர்க் பண்ணேன். ஆஹா. ரங்கசங்கரா ஆ. தெரியும்ல, பெங்களூர்ல. அப்புறம் ஆடிஷன் கேள்விப்பட்டேன், அதான் இங்க வந்தேன். ஓகே. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். டே அது உருப்படியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வையங்க. இதில் உடைக்க என்ன இருக்கு? ஹலோ அப்பு, என்ன விஷயம்? மாதா நீ எங்கே இருக்க? நான் இங்கே கடையில். ஓகே மாதா நீ என்னை நல்லா மோட்டிவேட் பண்ண, கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ண. மாதா நான் ஆடிஷன் வந்திருக்கேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது புகழ்ந்து பேச. ஓகே 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 ஓகே. அப்போ நீ வேற லெவல், செம்ம அழகா இருக்க. நான் பார்த்ததுலேயே நீ தான் அழகான பொண்ணு, செம்ம டேலண்டட் நீ. பத்தாது. இந்த அழகும் அறிவும் கடவுள் எல்லாருக்கும் ஒன்னா கொடுக்க மாட்டாரு. அப்படி கொடுத்த சில பேர்ல நீ ஒரு ஆளு. உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு, நீ வேற லெவல். இல்லை இதுவும் பத்தாது. அப்போ நீ ஒரு போராளி, யூஆர் அ ஃபைட்டர். உங்க அப்பா இறந்து போனாரு, நீ சோர்ந்து போகல. நான் உன்னை ஏமாத்தினா அப்பவும் நீ சோர்ந்து போகல. காலேஜ்ல டிராப் அவுட் ஆனா அப்ப கூட நீ சோர்ந்து போகல. உன்னை எப்பவும் கண்டிக்கிற அம்மாவையும் லா காலேஜ் படிக்கிற தம்பியையும் தனி ஆளா நின்னு பாதுகாத்துக்கிட்டு இருக்க. நீ டேலண்டட், யூ ஆர் அ ஃபைட்டர். மாதா பத்தல, இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா. அப்போ நீ இல்ல, உன் கூட இருக்கிற காம்படிட்டர்ஸ் தான் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடான பொண்ணு, நீ யுனிக். உன்ன மாதிரி ஆளை பார்க்கவே முடியாது. மண்ணாங்கட்டி உன்னை கொல்ல போறேன், எனக்கான ஐடென்டிட்டி கூட இல்லாம இருக்கேன். வேற ஏதாச்சும் சொல்லு. நீயும் முகரக்கட்டையும் இப்ப மட்டும் நீ நல்லா பண்ணலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா உன்ன என்ன சொல்வேன்னு தெரியாது. என்ன இருந்தாலும் என் கூட வரமாட்டேன் நீ முடிவு பண்ணிட்டல. நீ என்ன பண்ற? ஏதாவது மேட்ரிமோனி சைட்ல போய் உன் போட்டோ கொண்டு போய் கொடு. அவனுங்க யாராவது தலையில கட்டி வைப்பானுங்க. அவனுக்கு வேலைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு, அவன் துணியெல்லாம் துவைச்சு போட்டு, அவன் திட்டெல்லாம் வாங்கிக்க. உன் வேதனை வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள அழுது சாகரண்டி நீ எல்லாம். Better. அப்போ அப்போ
திஸ். அம்மா not at all. சென்னை போனப்போ செஃபோரான்னு ஒரு பிராண்ட் இருந்தது. செஃபோரா. ம் அது அவங்களோட ஐலைனரு 1800 rupees. 1800. இது என்ன? என்னது? லேசர். இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ்ல டாப்பான பிராண்ட் எது? செஃபோரா இருக்கு. வேர்க்கல்ல வேணுமாமா? வேற என்ன பிராண்ட்ஸ்? வேர்க்கல்ல சாப்பிடலாமா? அண்ணா 2 பொட்டலம் கொடுங்க. எவ்வளோ ஆச்சுண்ணே? 20 ரூபா. 20 ரூபா. அம்மாடி என்கிட்ட அதுக்கு சேஞ்ச் இல்லையே. என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இல்லை. இதுக்கும் சேஞ்ச் இல்லைங்களே. அப்போ வேண்டாம். ஆசைப்பட்டுட்டீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்லண்ணே. பேசாம இரு. எல்லார் வீட்லேயும் மேட்டு கீழே தான் இருக்கும் போல வீட்டு சாவி. வா. நான் குளிச்சுட்டு வரேன். நெஞ்சே எழு, நெஞ்சே எழு, நெஞ்சே எழு, நெஞ்சே எழு. மாதா. மாதா இங்க. ஹலோ இளவரசர். ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கேன். எஸ் சார். எங்கே இருக்கீங்க? பார்டர் பார்க்க இன்னும் 1 ஹவரில் பார்டர் ரீச் பண்ணிவிடுவோம் சார். அப்புறம் வி வில் சூஸ் அ ஸ்பாட் அண்ட் ஃபினிஷ் இட் சார். சரி, யாரெல்லாம் கூட இருக்காங்க? சார் மிஸ்டர் செந்தில் அண்ட் மிஸ்டர் ஹரிஷ் வித் மீ சார். நம்ம டீமில் நீங்கள் 3 பேர் திறமைசாலின்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சார். என்னையோ வெற்றிகரமாக முடிச்சிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சார் உங்கள் பேர் என்ன சார்? ஹரிஷ். சார் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்பீங்களா சார்? என்கவுண்டர் ஒன்றும் பண்ண மாட்டீங்களே? சார் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா சார்? மசில்ஸ் எல்லாம் ஓவரா ஃப்ரெண்ட்லியாக ஆளான்னு நினைக்காத. என் கூட இருக்கிற ஒருத்தனை கொன்னவன் நீ. கிழவன் ரொம்ப ஹாப்பியா? நிச்சயமா. என்னங்க? ஓ, புது மாப்பிள்ளை குடிப்பாரா? அவரே குடிக்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நீ அங்கே போயிட்டு அவர் வர சொல்லு. சரி. சார் கூப்பிடு.
ஹரிஷ் சோடா வேணுமா? இட்ஸ் ஓகே சார். என்ன ஹரிஷ் ரொம்ப டென்ஷனாக இருக்கா? சார் லைட்டாக நீதி தேவதை ஸ்டேச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். ரைட் ஹேண்டில் தராசு இருக்கு, லெஃப்ட் ஹேண்டில் என்ன இருக்கு? சார் அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல சார். ஸ்வாட் வாழ் அதான் போலீஸ். இந்த சிஸ்டத்து மேலே மக்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் போயிடுச்சுன்னா சொசைட்டி கண்ட்ரோல்லே இருக்காது. இட் இஸ் அவர் ஜாப். டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஷூர் சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? சார் ஆப்ரேஷனுக்கு போயிருக்கேன் சார். நான் ஷூட் அவுட் பண்ணதில்லை சார். சார் அவன் கேட்டான் சார், என்ன என்ன என்கவுண்டரில் போட்டுருவீங்களான்னு. முட்டை மூஞ்சியில் அவர் ஃபூல்யா, பொம்பளை இப்போ நம்புறான் பாரு சார். அப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியாதுல்ல சார். ஏன் சார்? அவன் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறான். சரி, அந்த பொண்ணுக்கு இவன் கொலைகாரங்கிறது தெரியாது. அந்த பொண்ணு பொசிஷனில் நான் இருந்திருந்தா கூட ஒருவேளை நானும் சொல்லியிருப்பேன் சார். நான் இருந்தேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் சொல்லியிருப்பேன் சார். சார் நான் அந்த பொண்ணு பொசிஷன் தான் சொல்லியிருக்க மாட்டேன் சார். Then what is the meaning of trust in love? Trust in love. பொம்பளை போய் நம்ப சொல்றீங்க சார்? உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு பொண்ணுனால ட்ராஜடி நடந்திருந்தா அதை இங்கே காமிக்காதீங்க சார். சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு லெசன். என்னோட பர்செப்ஷன் என்னோட லெசன் பேஸில் தான் இருக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவனை நம்மகிட்ட காமிச்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுவேன். தட்ஸ் சேடிஸ்டிக் சார். எஸ், சிங்கிள் புல்லட்டில் பீஸ்ஃபுல்லாக அவனை சாடிக்கிறக்கா கேட்ச் பண்ணியிருக்கோம் சார். இஃப் தே வேர் இன் ட்ரூ லவ் அந்த காதலோடு செத்து போட்டோம் சார். என் ஃப்ரெண்டை கொண்டிருக்கான். உன்னை போல என்ன போல ஒரு போலீஸ்காரனை கொண்டிருக்கான். ஐ வில் மேக் ஷூர் தட் யூ வில் டை இன் பெயின். ஓகே சார், நீங்கள் தான் சீனியர். நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலாம் சார். வெரி குட். ஹரீஷ் சார், வா, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். இல்லைன்னா உனக்கு தூக்கம் வரும். வா.
ஹேண்ட் கப்பை ரிலீஸ் பண்ணு, ஃபேஸ் வாஷ் பண்ணு. ரிலீஸ் பண்ணு. மேத்யூஸ், உன்ன மாதிரி எனக்கு ஒரு பேட் லவ் ஸ்டோரி உண்டு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் ஐ எம் சாரி உங்களோட வாழ பிடிக்கல, நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வாழ போகிறேன்னு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். காதல், தாம்பத்தியம் எல்லாம் அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் போயிடுச்சு. நான் எப்படி கேட்ச் பண்ண தெரியுமா? உன்னோட 6 உயிர் காதலி நீ எப்போ எங்கே வருவ, நாங்கள் எங்கே வரணும் எல்லாம் எங்களுக்கு அவள் தான் சொன்னாங்க. நான் மிரட்டி கூட கேட்கல, ஜஸ்ட் ஐ ஆஸ்க்ட். யூ ஆர் அ ஃபூல். பொம்பளை போய் நம்பியிருக்கேடா. பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே. அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. என்ன மாதிரி ஆளுங்களை நிச்சயம் போலீஸை பிடிச்சி தான் கொடுக்கணும். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் சார். கட். அண்ணா அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஃபேன் நல்லா பண்றீங்க. நாம ஒரு பெட்டர் ஒன் மோர் போயிடலாம். ஆனா இந்த ஃப்ளோரை கொஞ்சம் நினைங்க. சார் இந்த சீன்ல வேற ஏதாவது ஆட் பண்ணுங்க. எப்பயாச்சும் மாதா திரும்பி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவன் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. சந்தோஷமா இருக்கும்போது நான் மாதாவை நினைச்சு பார்ப்பேன். இதெல்லாம் நடக்கும்போது டக்குன்னு அவன் என் பக்கத்துல ஓடி வர மாதிரி தோணும். அப்ஸ்